விளைநிலங்கள் வழியாக கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்களை பதிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் அந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. சேலம் மாவட்டம் மெய்யனூர் BSNL அலுவலகத்திற்கு முன்பு கூடிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மற்ற மாநிலங்களிலெல்லாம் இருப்பது போல தமிழகத்திலும் நெடுஞ்சாலைகள் வழியாகவே எரிவாயு குழாய்களை பதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விளைநிலங்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல கெயில் நிறுவனத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் அருகே உள்ள புதுப்பாளையத்திலும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இப்பிரச்சனையில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். எங்களுக்கு இந்த பைப்லைன் போடுற போது தற்கொலை தவிர வேற எதுவும் வழி இல்லைங்க. அதுதான் முயற்சி. எனக்கு நேற்று அது கேட்டது அதிர்ச்சியிலிருந்து எங்களுக்கு விரக்தியில் இருக்கிறோம். மீண்டும் போராடுவோம். எங்களுடைய கடைசி மூச்சு வரை போராடுவோம். எங்களுடைய வாழ்வாதாரமாக அதில் தான் இருக்குதுங்க. அதையே போட்டு பைப் லைனை பறித்து போட்டு விட்டு போய் ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னங்க எப்படிங்க விவசாயம் செய்ய முடியுங்க? கடைசியில் எங்களுக்கு வேறு வழியே இல்லைங்க. அதை அந்த விவசாய பூமி முடிஞ்சதுன்னா அப்புறம் அதை வச்சு தான் நாங்கள் இப்போ பொழப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அதுவும் போயிருங்க அப்புறம் எல்லாம். நாங்கள் எங்கள் வாரிசு எங்கள் பரம்பரையே எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். வேறு எதுவும் பார்க்க முடியாது, பொழப்பு நடத்த முடியாது. இதோட எங்களுடைய பொழப்பு முடிஞ்சுதுங்க. அப்புறம் நாங்கள் கேஸ் லைன் பறைக்கும் போது நாங்கள் கேஸ் லைனில் உள்ளுக்கு விழுந்து தற்கொலை பண்ணலான்னு இருக்கிறாங்க. எங்கேயாவது அந்த குழாய் பலவீனமாக இருந்து வெடிச்சு போச்சுன்னு வைங்க, அந்த விவசாயி பொறுப்பான். பாருங்க இது எப்படி இருக்குது பாருங்க. விவசாயி நிலத்தை இழக்கிறதும் இல்லாம அந்த குழாய் வெடிச்சு போச்சுன்னு சொன்னாக்கா அவன் பொறுப்பான். அவனை தூக்கி 7 வருஷம் உள்ள போடுவாங்களாம். தமிழக அரசு உடனடியாக மறுசீரமைப்பினை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்து அதன் மூலமாக விவசாயிகளை காப்பாற்றுவதற்கான சட்ட ரீதியாக காப்பாற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.